விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. திருத்தல தரிசனத்துல நம்ம எந்த கோவில பார்க்க போறோம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பிள்ளையார்பட்டி. பிள்ளையார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பிள்ளையார்பட்டி தானே. மருதங்குடி, திருவிங்கைக்குடி, ஈக்காட்டூர் அப்படின்னு எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஊர். பிள்ளையார் அப்படின்னு ஜிங்குன்னு அமர்ந்தாரும் அன்னிலேருந்து இந்த பிள்ளையார்பட்டி அப்படின்னு ஆச்சு. வாதாபி கணபதி நம்ம ஊருக்கு வந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சண்டை போட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கணபதியை இங்க கொண்டு வரார். அதுக்கப்புறம் நரசிம்மவர்ம பல்லவன் தென்னாட்டை ஒரு சுற்றுலா அடிச்ச போது காரைக்குடிக்கு பக்கத்துல ஒரு அழகான மலை அவருடைய கண்ணில் பட்டுது. அவனால அந்த மலையை கொடைஞ்சு உருவாக்கப்பட்டவர் தான் நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். கற்பக விநாயகா கழலடி போற்றி, கற்பக விநாயகா கழலடி போற்றி, சிற்பரமோன தேவன் வாழ்க, கற்பக விநாயகா கழலடி போற்றி, சிற்பரமோன தேவன் வாழ்க. இவர்கிட்ட எதுவுமே வேண்டிக்க வேண்டாம், சும்மா பார்த்தா போறோம், உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு தோணும். இவர் வலம்புரி விநாயகர். எல்லா இடத்துலயும் 4 கரங்களால 4 திக்கையும் ஆட்சி பண்ணக்கூடியவர். இங்க 2 திருக்கரங்களால விண்ணையும் மண்ணையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வரார். ஆயுதங்கள் எதுவும் இல்லாம அர்த்த பத்மாசனத்துல வலக்கரத்துல கொழுக்கட்டையோடு இடக்கையில இடையில் தாங்கி பெருமிதமாய் பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கிறார். பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா அது எப்படி வந்ததுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்ன ரிக்காப் பார்ப்போம். ஒரு சுக்ல சதுர்த்தி தினத்துல விநாயக பெருமான் கைலாசத்துல ரொம்ப உற்சாகமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். பெரிய தொப்பா சின்ன கால்கள் உள்ள பிள்ளையாருடைய ஆட்டத்தை பாக்குறதுக்கு சந்திரனுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. சிரிச்ச உடனே இவருக்கு கோவம் வந்தது. சந்திரனே, நீ என்ன கேலியா சிரிச்சதுனால இனி எந்த சுக்ல சதுர்த்திலையும் உன்னை யார் பார்த்தாலும் அவர்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். அதனால உன்னை வெறுத்து ஒதுக்குவார்கள். ஆனா ஆவணி மாசம் சுக்ல சதுர்த்தியில என்ன பூஜை பண்ணா அந்த அபவாதம் போகும் அப்படின்னு கொடுத்தார். இதுதான் பிள்ளையார் சதுர்த்தியினுடைய வரலாறு. அதுவும் பிள்ளையார்பட்டியில இந்த சதுர்த்திங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். பிரம்மாண்டமான இந்த கோவில் நகரத்தாருக்கு சொந்தமானது. கற்பக மரம் போல் நினைச்சதை அள்ளித்தரக்கூடிய கற்பக விநாயகர் தவிர மருதீசர், வாடாமலர் மங்கை, சோமாஸ்கந்தர், முருகப்பெருமான் என்று பலரும் இந்த க்ஷேத்திரத்துல காட்சி கொடுக்க, குபேரன் வணங்கிய பசுவினுடைய பால் புழிமாறு அமைஞ்சிருக்கிற பசுபதி லிங்கமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில் கண்ட உண்மை. இமயமலைச்சாரல் 5 வகை வேள்விகளையும் ஒரு நாளும் நடத்தி எப்போதும் சிவபெருமானுடைய ஸ்மரணையிலேயே வாழ்ந்துருக்கார் சிவபரி முனிவர். வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அபாரமான ஞானம் கொண்டவர். அவருடைய மனைவி பேர் மனோரமை. சிவனன் நினைக்கக்கூடிய தன்னுடைய கணவரையே தினம் தொழுது அவருக்கு பணிவிடையெல்லாம் பண்ணி சிறந்த கற்புக்கரசியா இருக்கா. ரொம்ப அழகானவள். நிலையில்லாத இந்த உடல் அழகை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா இறை அழக நோக்கியே அவருடைய சிந்தனை எப்போதும் குவிந்திருந்தது. பக்தர்களை சோதிச்சு பாக்குறதானே பகவானுடைய லீலையே. கடவுள் கணவன் அப்படின்னு தான் பாட்டுக்கு ஒரு மனோரமைக்கு ஒரு லைஃப். இது ஒரு பேராபத்து வந்தது. ஒரு தினம் கிரௌஞ்சன்கிற கந்தர்வ மன்னன் ஆகாசத்தின் வழியா வரும்போது பர்ணசாலைக்கு வெளியில பூத்தொடுத்து கொண்டிருந்த மனோரமையை பார்த்தான். என்ன அழகு என்ன அழகு! அவன் அப்படியே மயக்கித்து என்ன பண்றோம்னு கூட தெரியாம மதி எழுந்தான். மனோரமையினுடைய கைகளை பிடிச்சு இழுத்தான். ரிஷி பத்னி கோபம் கொண்டாள். அதே சமயம் நீராட வெளியில போன சிவபரி முனிவரும் அங்க வர கண்கள் செவந்தது. கடும் கோபம் கொண்டார் முனிவர். கோபம் வந்தா என்ன பண்ணுவார்? சாபம் தானே. ஹே மடையனே, எந்த வகை தவறும் இழைக்காது காட்டுக்குள்ள ஒதுங்கி வாழக்கூடிய என்னுடைய தர்ம பத்னி கிட்ட இப்படி அடாது நடந்தியே, புடி சாபம்னு கொடுத்தார்.
நீ பெண்ணினுடைய கையை பிடிச்சு இழுத்ததுனால மண்ணு தோண்டி வளையல ஒளியக்கூடிய பெருச்சாலையா போவ அப்படின்னு சாபம் கொடுத்தார். விநாயகருடைய பக்தனான கிரௌஞ்சனுக்கு அப்போதுதான் புத்தி வந்தது. அப்படியே அஞ்சி பயப்படுறான். முனிவருடைய பாதங்கள்ல சரணாகதி பண்ண, நீங்க என்ன மன்னிக்கணும், அம்மா அவருடைய அழகுல மயங்கி இப்படி என்னை அறியாம இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்படியாவது உங்களுடைய பேரருள் பொழிஞ்சு மன்னிக்க வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கதான் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு காலில் விழுந்த உடனே முனிவர் மனசு இறங்கினார். கிரௌஞ்சா, விட்ட சாபம் விட்டதுதான், உலகமே தலைகீழா மாறினாலும் முனிவர்களுடைய சாபத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா உன் மேல எனக்கு ஒரு இரக்கம் வருது, நானே உனக்கு எளிமையான சாப விமோச்சனத்துக்கு ஒரு வழியை சொல்றேன் அப்படின்னு கை கட்டி வாய்ப்புத்தி பவ்யமான் இருக்கக்கூடிய கிரௌஞ்சர் கிட்ட சொல்லலானார். கிரௌஞ்சா, நீ விநாயகருடைய பக்தன், உன் சாபம் அவராலேயே தீரும். இன்னும் கொஞ்ச காலத்துல விநாயகர் பூலோகத்துல பராசுவ முனிவருடைய குடில்ல வருவார், அப்போ உனக்கு விடுதலை கிடைக்கும், அதுவரை நீ பெருச்சாலியாவே இருக்க வேண்டியதுதான் சொல்லிட்டார். முனிவர் சொல்லி முடிச்சனுடைய கிரௌஞ்சனுடைய உடம்பு அப்படியே பெருசாச்சு, நிறமும் உருவமும் மாறியது. மலை அளவுக்கு விகாரமான பெருச்சாலியா மாறுறான். பிறவி வாசத்தால பெருச்சாலி ஆக்ரோஷமா மண்ணை கலர்றது, தோண்டி 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 பார்க்க, அதே நேரம் பூலோகத்துல அபிநந்தனன் அப்படிங்கிற பேராசை மிக்க ராஜா யாகம் ஒண்ணு நடத்துறான். தேவலோக பதவிகள் எல்லாமே அவனுக்கு கைவசம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த யாகமே அவன் பண்றான். அதனால தேவேந்திரன் நடுங்க, பெருமானே நீதான் காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ண உலகையே கலக்கக்கூடிய சக்தி பெற்ற காலரூபிய அபிநந்தன் மீது ஏவரான் தேவேந்திரன். காலரூபிய ஒரு அழிவு சக்தி, அது வந்த வேலையை மறந்து தானே எல்லாம் நினைச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்ச உடனே, காலரூபிக்கு காலனா யார் இருக்க முடியும்? நம்ம விநாயக பெருமான் தானே. எல்லா சமஸ்த தேவதா மூர்த்திகளும் காலரூபியினுடைய கொடுமைக்கு ஒரு முடிவு கட்டு மாதிரி விநாயக பெருமான வேண்ட புத்திரபாகியம் வேண்டி தவம் இருந்த ஒரு மகாராணிக்கு பிள்ளையா அவதாரம் பண்றார் விநாயகர். அதுவும் எப்படி? யானை உருவத்துல, கையில ஆயுதங்களோடு, 4 கரங்களோடு, நீண்ட தும்பிக்கையோட அவதாரம் பண்ணார். மகாராணி அரண்டு போனா, என்னது இது, குழந்தைய கேட்டா எப்படி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு. இது விபரீதமாக பிறப்பா இருக்கேன்னு ராஜாவும் அது விநாயகர் அவதாரம்னு தெரியாம அந்த ஐங்கரனை பயங்கரனா நினைச்சு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் அந்த குழந்தைய தூக்கி போடுமாறு சொல்ல, அந்த குழந்தை தூக்கி வீசப்பட்ட இடம் வேற எதுவுமே இல்ல, பராசுவ முனிவருடைய இருப்பிடம். அதிகாலையில குளிக்க வந்த முனிவர் தாமரை இலையில தாமரை பூ மாதிரி சிரிச்சுட்டு இருந்த அந்த குழந்தைய பார்த்து எல்லாமே விநாயகருடைய அனுகிரகம்னு புரிந்து கொண்டு அந்த குழந்தைய குடிலுக்குள்ள தூக்கின்னு வந்து பத்னி கிட்ட கொடுக்கிறார். பெற்ற தாய்க்கு கிடைக்காத ஒரு பெரிய பெருமை ரிஷி பத்னிக்கு கிடைச்சது. விநாயகர் வளர்ந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் கிரௌஞ்ச பெருச்சாளி அந்த பகுதியில அட்டகாசம் பண்ணிது. தன்னிடம் இருந்த பாசக்கயிற்றை பெருச்சாளி மேல வீச பெருச்சாளி தப்பிக்க பார்த்தது முடியுமா என்ன, அதை கட்டி இழுத்து வந்தது பாசக்கயிறு. விநாயகரை பார்த்து நெகிழ்ந்து போன பெருச்சாளி தான் பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது. கடைசியில விநாயகர் பெருமான் பெருச்சாளி ஆசீர்வாதம் பண்ணி, பிழைய உணர்ந்த கிரௌஞ்சனே நீ இன்று முதல் என் வாகனமாக இருப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். யாருக்காவது கிடைக்குமா? பெருச்சாளி விநாயகருக்கே வாகனம் ஆச்சு. யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு இல்லையா? எளிமையா கிடைக்கும். இவர் எளியா இருந்து எளிமையா கிடைச்சது. அழிவு சக்திங்கக்கூடிய விக்ன சக்தியாக காலரூபியையும் விநாயகர் விடவில்லை, அதையும் ஜெயிச்சார். காலரூபியும் இறைவனிடத்துல வருந்தி மன்னிப்பு கேட்டது. காக்கும் கரங்கள் பரிபூர்ணமா அனுகிரகம் அணித்து, நீ என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, மனம் திருந்தினால் அழிவு சக்தியான விக்ன அப்படிங்கிறவருடைய பெயரை தாங்கி விக்ன விநாயகரா நானே இருக்கேன், அவர்களுக்கு எந்த தடங்களும் எந்த கஷ்டமும் என்னுடைய பக்தர்களுக்கு வராதுன்னு சொல்ல, காலரூபி விநாயகருடைய காலடியில விழுந்தது. பெருச்சாளி பாசத்தோட பார்க்க, பிள்ளையார்பட்டி விநாயகர் எப்பேற்பட்ட வரப்பிரசாதத்தையும் கொடுப்பார். நம்ம பிள்ளையார் சுழி போட்டாலே பிள்ளையார் அதுல வந்து உட்காந்துக்கிறாருன்னு அர்த்தம். அதனால்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு அப்படின்னு பிள்ளையார் சுழியினுடைய சொரூபமாவே விநாயக பெருமான் இருக்க. பேர்பட்ட திவ்ய கஷேத்திரமான பிள்ளையார்பட்டிய அவசியம் தரிசனம் செய்வோம், வல்வினை வீங்க பெறுவோம்.